Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. நேபாளில் thousands of people வந்து காணோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியன்ஸ் அதில் இன்னமும் இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாட்டில இருந்து போனவங்க. நேபாளில் நேத்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளேசியர், ஓகேவா? கிளேசியர்னு சொன்னா நம்ம கடல்ல இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இந்த கிளேசியர்ஸ் வந்து இமயமலை மாதிரி ஒரு மலையில வந்து மலையோட ஓரத்துல ஒட்டிட்டும் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஹியூஜ் இன் சைஸ், ஓகேவா? சும்மா இன் கம்பேரிசன் வந்து நீ கம்பேர் பண்ணி சொல்லுன்னு சொல்லி ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம மரீனா பீச் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க லைட் ஹவுஸ்ல இருந்து நல்லா காந்தி சிலை வரைக்கும் thousands of feet in distance, ஓகேவா, in length. அதே மாதிரி அதோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா சம ஹைட். இவ்ளோ பெரிய ஒரு பனி மலை வந்து அங்க இருக்கக்கூடிய இமயமலையில ஒட்டிட்டு இருக்குது, ஓகேவா? இந்த இமயமலையில வந்து இது ஒட்டிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு குளோபலா நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி இமயமலையில வந்து நம்ம அதிகமா பாக்குறது, பல நாடுகள்ல இமயமலை இருக்குது, இந்தியால இருக்குது, நேபாளல இருக்குது, சைனால இருக்குது. இங்கெல்லாம் நம்ம காமனா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில இப்போ வந்து அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹீட் அதிகமாயிட்டே இருக்குது. சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய பனிமலை வந்து இமயமலையில எப்படி ஒட்டி இருக்குது, எப்படி மேல பனியெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, இந்த மாதிரி கிளேசியர்ஸ்லாம் அதுல ஒட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்குது, ஓகேவா? இது வந்து ஒரு க்ளூ மாதிரி, ஒரு கம் மாதிரி பனியவும் மலையவும் ஒட்ட வச்சிட்டு இருக்குது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பாதாளம், ஓகேவா? இவ்ளோ பாதாளத்திலயுமே மேல வந்து லிட்டரலா கிராவிட்டி புல் எல்லாத்தையும் மீறிட்டு இமயமலையில இந்த கிளேசியர் வந்து ஒட்டிட்டு இருக்குது, இந்த மிகப்பெரிய பனிமலை. நேத்திக்கு காலையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லயே, அதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஏரியால வந்து அதிகமா ஹீட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு பனிமலை வந்து நடுவுல இருக்கிற அந்த பெர்மாஃப்ராஸ்ட் வந்து உருக ஆரம்பிச்சிருக்குது, ஓகேவா? அதோட அது வந்து அந்த பனிமலைய இதோட புடிச்சு ஒட்ட வச்சிட்டு இருக்கிறத வந்து அது லூஸ் பண்ண ஆரம்பிக்குது. நான் தோராயமா சொல்றேன். சோ அது லூஸ் பண்ண ஆரம்பிக்குது. சோ அந்த க்ளூ வந்து வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டிட்டு இருக்கிறது கீழே விழுகும், கரெக்ட்டா? அந்த மாதிரி இந்த பனிமலை வந்து லிட்டரலா ஆயிரக்கணக்கான ஃபீட் ஹைட்ல இருந்து, யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய பீச் வந்து வானத்தில இருந்து மேல வந்து விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து அங்க அது கிரியேட் பண்ணுது. அவ்வளவு பெரிய ஒரு கிளேசியர் வந்து முதல்ல கீழே விழுகுது, ஓகேவா? விழுந்த வேகத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளேசியர் வந்து ஒரு மாதிரி கிரஷ்டு ஐஸ் மாதிரி மாறி, கிரஷ்டு ஐஸ் நம்ம சொல்லுவோம், இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுறப்போ ஜூஸ்ல எல்லாம் கூட போடுவாங்க, ஜூஸ்ல போடுவாங்கல, கிரஷ்டு ஐஸ் சொல்லுவாங்கல, அந்த மாதிரி கிரஷ்டு ஐஸா மாறி அது வந்து இன்னும் ஸ்லோப்ல விழுகுது, ஓகேவா? சோ அது இன்னும் தரன்னு இழுத்துக்கிட்டு கீழே போயிட்டு இருக்குது. இப்படி வந்து அது ஒரு பயங்கர ஸ்பீட்ல கீழே போய் சேர்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவர், ஓகேவா? கோஸ்ட்லா சம்திங். அந்த ரிவர் நேம் வந்து ஒரு நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நதி, ஓகேவா? இந்த நதி வந்து பயங்கரமா இந்த பனி வந்து விழுந்ததுல ரிவரோட ஃப்ளோ வந்து அடைச்சிருது. இது ஒரு டெம்பரரி டேமா மாறிடுது. ஒரு மலையில இருக்கக்கூடிய இமயமலை நதியோட வேகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண நம்ம ஊர்ல ஓடுற நதி கிடையாது, இது இமயமலையில இருக்கிற நதி, ஓகேவா? கிளேசியர் வாட்டர்ல ஓடக்கூடிய ஒரு பயங்கரமான நதி. அந்த நதியை கிளேசியரோட இந்த பனியே வந்து உடைஞ்சு வேகமா போய் கம்ப்ளீட்டா மூடி வச்சிருது. இது மூடி வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த தண்ணி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. வித்தின் 1 hour அங்க வந்து பயங்கரமா வந்து தண்ணி தேங்கிடுது. பட் ஒரு டேம்னா வந்து நம்ம தண்ணியை நிறுத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். கல்லணையை கட்டினா, கரிகாலனா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம கட்டணும்னு நினைக்கிற டேம்ஸா இருக்கட்டும், இட் டேக்ஸ் இயர்ஸ், கரெக்டா? இவ்வளவு வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு அதுக்கு இயர்ஸ் ஆகும். கல்ல வைக்கணும், சிமெண்ட், அதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கட்டுறோம். வெறுமன ஸ்னோவும் மண்ணும் மட்டும், அழுக்கும் மட்டும் சேர்ந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு தண்ணியை வந்து ஹோல்டு பண்ண முடியும்? சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது 1 hour அது வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. அதுக்கு மேல அதால ஹோல்ட் பண்ண முடியல. சோ ஆனா இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓடிட்டு இருக்கிற தண்ணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா அக்யூமுலேட் ஆகி பிரஷர்லாம் பில்ட் ஆகுது. கடைசில அதை தாண்டி அது வந்து திடீர்னு ஒரு நல்ல, நீங்க சும்மா நம்ம வீட்ல கூட வந்து தண்ணி ஓடிட்டே இருக்குது, நீங்க கையை வச்சு மறைக்கிறீங்க, இங்க தண்ணி அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும், கை எடுத்த உடனே என்ன ஆகும்? தண்ணி வேகமா ஓடும், கரெக்ட்டா? அந்த மாதிரி இது மொத்தமா இப்போ போக ஆரம்பிக்குது. அண்ட் இப்படி போக ஆரம்பிக்கிறப்போ இது பல வருஷமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பாறைகளை, ஓகேவா, பல பாறைகளை எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. பல அழுக்குகளை, பல மரங்களை எல்லாத்தையுமே சேர்த்து இழுத்துட்டு வருது, ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து எப்போ நடக்குது? காலையில வேற நடந்துட்டு இருக்குது. அண்ட் இது நேத்திக்கு நடந்துட்டு இருக்கப்போ இது வர ரூட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நேபாள் டிபெட் பகுதி, நம்மளுக்கு அதர் சைடு, இந்தியா நேபாளுக்கு அதர் சைடு, ஆப்போசிட் சைடு, ஓகேவா? ஆனா இந்த இடத்துல வந்து இந்தியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இங்க வந்து நம்ம இப்ப அதிகமா பேசப்படக்கூடியவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதையில வந்து கைலாஷ் மன்சரோவர் போறவங்களும் போவாங்க. கைலாஷ் மன்சரோவர் நம்மளுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ஒரு டைம்
டைமாவது போகணும்னு நினைப்பாங்க. சிவன் கும்பிடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் கரெக்டா. ஸோ அந்த கைலாஷ் மன்சரோவருக்கு போறவங்களும் நிறைய பேர் இந்த நதியோரத்தில் கேம்பிங் பண்ணியிருப்பாங்க. இமயமலைக்கு நிறைய பேர் போறவங்களுக்கு தெரியும். அங்க அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த நதியோரத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ பிரச்சனை எங்க நதியில தான். ஸோ நதியில என்ன நடந்துட்டு இருக்குது? தண்ணி பயங்கரமா தேங்கி இருக்குது. தண்ணி பயங்கரமா தேங்கி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தண்ணியை தேக்க வைக்க முடியாம அது வந்து வேகமா வந்துட்டு இருக்குது. இப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது? கரையோரத்தில் இருக்கிற மரங்களை, கரையோரத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாறைகளை, பெரிய பாறைகளை எல்லாத்தையுமே போட்டு இழுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்குது. வந்துட்டு இருக்கிற நேரத்தில் காலையிலங்கிற நேரத்தினால பகல் நேரம் ரொம்ப ஏர்லி. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கரையில ரெண்டு சைடும் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டி நிறைய கிராமங்கள் இருக்குது. கரையோரத்தில் வாழக்கூடிய வீடுகள் இருக்குது. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நிறைய நேபாளோட டேம்ஸ் இருக்குது. ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் பிளான்ட்டும் இருக்குது. நேபாளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோப் தான் கரெக்டா. ஸ்லோப்பை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி நம்ம பவர் ஜெனரேட் பண்ணணும் இல்ல. அவங்க வந்து நேச்சுரலாவே அந்த மலை இருக்கிறதுனால நிறைய பவர் ஜெனரேஷன் வந்து அவங்க ஹைட்ரோ பவர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய ஹைட்ரோ பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற ஹைட்ரோ பவர் பிளான்ட்டே அடிச்சுட்டு போகுது. இயற்கை முன்னாடி நம்ம கட்டுற எவ்வளவு ஸ்ட்ராங்கா, இதெல்லாம் கட்டுறப்பமே அவங்க எவ்வளவு யோசிச்சு கட்டியிருப்பாங்க, இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி இது வந்து ஒரு பயங்கரமான வேகத்துல வந்துட்டு இருக்குது. அப்படி இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் வந்து நிறைய காணாம போயிடுது. ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் பிளான்ட்ஸ் வந்து நிறைய காணாம போயிடுது. டேம்ஸ் எல்லாம் வந்து தாண்டி வருது. இப்படி வந்துகிட்டே இருக்கிறப்போ சைட்ல இருக்கிற வீடுகள், ஹோட்டல்ஸ் நிறையவும் அடிச்சுட்டு போயிடுது. இப்படியே போயிட்டு இருக்கிறதுல தான் வந்து நிறைய பேர் இப்ப என்னன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. இதுவரைக்கும் கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 பீப்புளுக்கு மேல காணோம்னு சொல்றாங்க. அதுல நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். ஓகேவா. ஏன்னா அந்த டூரிஸ்ட், அந்த நதியோரத்துல இருக்கிறவங்க யாரு, ஜெனரலா நதியோரத்துல ஒரு நல்ல சீனிக் வியூவோட யார் இருப்பாங்க? டிராவலர்ஸ் இருப்பாங்க கரெக்டா. அதுவும் இந்த கைலாஷ் மன்சரோவர் ரூட் ஒன்னு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய ட்ரெக்கிங் போறவங்களும் ஸ்டே பண்ணக்கூடிய ரூட்டுங்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய கேம்பிங் பண்ணுவாங்க. நேபாள்னாலே வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெக்கிங் கேம்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்ட்ரி, ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே வந்து parallel-ஆ இருக்கிறதுனால hundreds of international people, அதாவது இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், அப்படி மத்த கண்ட்ரில இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இதுல இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே predict பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் முன்னாடி நம்ம தப்பா நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இது நிலநடுக்கத்தினால நடந்த ஒரு விஷயம். அந்த அவ்வளவு பெரிய ஒரு கிளேசியர் வந்து விழுந்தது நிலநடுக்கத்தினால என்ன முதல்ல சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஓகேவா. ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா நிறைய சைஸ்மிக் மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5.2 ரிக்டர் வரைக்கும் வந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வந்து 5.2 ரிக்டருக்கு வந்திருக்குது, அது ஒரு பெரிய சைஸ் தான். சோ அதனால வந்து இந்த கிளேசியர் விழுந்துருச்சுன்னு. பட் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அந்த கிளேசியர் விழுந்ததுல ஒரு இம்பாக்ட் ரெக்கார்ட் ஆகும்ல, அது 5.2. அப்ப யோசிச்சு பாருங்க இது இப்படி கிட்டத்தட்டனால் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மலையை யோசிச்சு பாருங்க. சின்னதா நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு குன்று இருக்கும் கரெக்டா. ஏதோ ஒரு குன்று, அந்த குன்று வந்து ஒரு நல்ல thousands of feet ஹைட்ல இருந்து வந்து விழுந்துச்சுன்னா இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இம்பாக்ட் வந்து அத நிலநடுக்கம்னு தப்பா நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருந்திருக்குது. அண்ட் நேபாள்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷனா மாறுது. இமிடியேட்டா இந்தியா வந்து thousands of tons of ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அனுப்புறோம். அவங்களுக்கு வந்து உடனே சாப்பாடுக்கா இருக்கட்டும், அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கா இருக்கட்டும், என்னென்ன தேவையோ மெடிக்கல் எய்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பயங்கரமா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது வந்து டிபெட் நேபாள், சைனா நேபாள் சைடு இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இந்தியன்ஸா இருக்கிறது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை தான். சோ இப்போ இந்தியன்ஸா இருக்கிறதுல வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்தும் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதுல ஒரு குரூப்பா பாத்தீங்கன்னா ஈஷால இருக்கிற நிறைய பேர் வேற வந்து அங்க போயிருக்காங்க. ஓகேவா. கோயம்புத்தூர் ஈஷா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஈஷா வந்து இந்த கைலாஷ் மன்சரோவர் ட்ரிப் மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்களும் ஒரு சங்க் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது போக டெல்டா தஞ்சாவூர் சைடு வந்து ஒரு டூர் ஆபரேட்டர் வந்து கைலாஷ் மன்சரோவருக்கு கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ட்ரிப்பும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால பில்கிரிமேஜ் போனவங்களும் இதுல சிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மிகப்பெரிய அந்த ஸ்னோ, தண்ணி, அழுக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொன்னேன்ல. இது போறப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொன்னேன், பிரிட்ஜஸையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ பிரிட்ஜ் வந்து கனெக்டிவிட்டி இப்போ கிடையாது. இப்போ இந்தியா வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. யூஎஸ் வந்து 500,000 சம்திங் வந்து கொடுக்குறோம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முன் வராங்க. ஆனா நீங்க என்னதான் பணமும் வச்சிருந்து ஸ்ட்ரென்த்தும் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு போகிறதுக்கு கனெக்டிவிட்டி வேணும். அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. இந்த மாதிரி மொத்தமா நேபாள் ஃபுல்லா ரோடெல்லாம் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண? ஸோ நேபாளில் ஒரு நதி இல்லை, மல்டிபிள் ரிவர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பல நதிகளுக்குள்ள, ஏன்னா இது வந்து ஒரு மதர் ரிவர் மாதிரி இருந்திருக்குது. அதுல இருந்து அது 2-3 ட்ரிபியூட்டரிஸ் அதுல இருந்து ஓடுது, அதாவது கிளைகளா பிரிஞ்சு போகுது. ஸோ நிறைய இடங்கள்ல பிரிட்ஜஸ் வந்து போனதுனால கனெக்டிவிட்டி வந்து கஷ்டமா இருக்குது. அண்ட் சர்ச் ஆபரேஷன்ஸுமே வந்து கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து ஃபீட்ஸ் ஆஃப் என்ன சொல்ல, இந்த மண்ணு, பனி எல்லாமே வந்து இருக்கிறதுனால அது இன்னொரு பெரிய சேலஞ்சா வேற மாறிட்டு இருக்குது. பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது எதனால
நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்டா தெரியாது. இது உருகிடுச்சு, இது விழுந்துருச்சுன்னு மட்டும் சொல்றாங்க. பட் இது எதனால இது உருகணும்? ஏன்னா இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா அங்க இருக்குது. ஏன் இப்போ உருகணும்? ஏன் 2026ல உருகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறப்போ, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது என்னதான் நடந்திருக்குன்னு எக்ஸாக்டா சொல்றதுக்கு ஒரு கேஸ்லயே நம்மளுக்கு வந்து மாசக்கணக்காகிறப்போ இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி சொல்றதுக்கு இட் வில் டேக் டைம். பட் இப்போதைக்கு இது எதை நோக்கி காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த டைரக்ஷன்ல காமிக்குதுன்னா, நம்ம ஊர்ல ஹீட் வந்து அதிகமா இருக்குது. அதுலயும் ரொம்ப அதிகமா இமயமலை வந்து ஹீட்டை இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கிடையாது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் இன்சிடென்ட்ஸ் மத்த இடங்கள்ல இமயமலையிலேயே கூட நடந்திருக்குது. அண்ட் இந்தியா வந்து இதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இமயமலையில இருக்கக்கூடிய அந்த 0°C, அதாவது இதுக்கு கீழே போனாதான் அந்த பனி வந்து பனியா இருக்கும், எல்லாமே ஹோல்டு பண்ணிருக்கும், ப்ராப்பரா மலையா இருக்கும். கரெக்டா ஆயிரக்கணக்கான வருஷமா இமயமலை இப்படிதான் இருந்திருக்குது. இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த 0°C இமயமலையில எங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து வருஷம் மேல போய்கிட்டே இருக்கான். which means ஹீட் அதிகமாயிட்டே இருக்குது. இது எங்க இருக்குங்கிறது இன்னும் மேல போயிட்டே இருக்குது. இப்போ கொடைக்கானல் மலையோ ஊட்டி மலையோ நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம்னா கீழே வந்து இந்த நந்தி ஹில்ஸ் அங்க கீழே இருக்கிற டெம்பரேச்சரோட மேல போக போக தானே வந்து சில்னஸ் வரும். அந்த மாதிரி அந்த ஜீரோவை அட்டைன் பண்றதுக்கு இமயமலையில ரீசன்ட் டைம்ஸ்ல மேல போக வேண்டியதுங்கிற இடம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. which means குளோபலாவே எர்த்தா இந்த ஓவரால் நம்மளோட என்ன சொல்ல இந்த மாதிரி இமயமலையோட ஓவராலாவே இமயமலையோட டெம்பரேச்சர்லயே வந்து சேலஞ்சஸை நம்ம உருவாக்கி இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியுது. இது டைரக்டா வந்து நம்ம காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமானு நம்மளுக்கு தெரியல. அட் திஸ் மொமெண்ட் தெரியல. பட் இந்த மாதிரி அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேபி நம்ம எர்த்த நம்ம வந்து இங்க நேபாளில் பண்ணா நேபாளில் இருக்கிறவனுக்கு பிரச்சனைன்னு கிடையாது. நீங்க அமெரிக்காவில் இருக்கிறவன் கம்ப்ளீட்டா எர்த்த ஹீட் ஆக்குனாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு எர்த்த ஹீட் ஆக்குனாலும் சரி, ரஷ்யாவில் இருந்துட்டு ஹீட் ஆக்குனாலும் சரி, இயற்கைக்கு வந்து நம்ம கண்ட்ரி பார்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு தான். இயற்கைக்கு அப்படி கிடையாது. அது வந்து எந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கணுமோ அங்க அதை உருவாக்கும். இது வந்து ஆனா தூண்டி விடுறது நம்மளா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கூட இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது சைனா சைடு நடந்திருக்குது. நேபாள் சைனா சைடு இருக்கிறதுனால இந்தியால இருந்து நிறைய பேர் இல்ல சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கணுங்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து என்னால சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சு. பட் டு பி வெரி ஆனஸ்ட், அந்த இந்த ஸ்கேல்ல நடக்கிறப்போ நேச்சர் தான் ஓகேவா. அந்த விழுந்திருக்குது அதெல்லாம் வந்து தெளிவா சொல்றாங்கல்ல, நேச்சர் தான். பட் அந்த நேச்சரை வந்து இப்படி ட்ரிகர் பண்ணி விட்டது யாரு? நம்மளா இல்ல இது நார்மலான ஒரு இயற்கை ஈவென்ட் அப்படின்னு கேட்கிறப்போ இட் டசன்ட் லுக் a very regular event. அப்படின்னா வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 நடந்துட்டு இருக்கணும்ல, இல்ல இப்போ ஒன்று நடந்திருக்குன்னா அது வந்து எர்த் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறோங்கிறதுல இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சில பேர் அப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கவனிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் இது நேபாள் இமயமலையில தான் நடந்திருக்குது. ஆனால் இமயமலை ஆன் த நேபாள் சைனா சைட். இதே இமயமலை நம்ம ஊர்லயும் இருக்குது, சிக்கிம்ல இருக்குது, உத்தராகண்ட்ல இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது. அப்போ நம்ம ஊர்லயும் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து இந்த ஸ்னோவெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஊர்லயும் நிறைய கிளேசியர்ஸ் இருக்கு, இந்த கிளேசியர்ஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ராப்பரா இருக்கா, இது நம்மளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சம்மர் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் எங்க வெக்கேஷன் கிளம்புறாங்க, வெளிநாட்டை விட நம்ம காஷ்மீர் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க வெளிநாட்டில் போய் பார்க்க வேண்டிய விஷயங்களை விட நம்ம இமயமலையில பார்க்க வேண்டிய அவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கண்டிப்பா லைஃப்ல எல்லாருமே ஒரு டைமாவது போகணும், இல்ல போயிருப்பீங்க கரெக்டா. அந்த மாதிரி ஒரு இடமா தான் வச்சிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஹீட் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இங்க இருந்து அங்க போக போறோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த நேரத்தில் இந்தியா வந்து கண்டிப்பா கொஞ்சம் கவனமா நம்மளோட கிளேசியர்ஸையும் செக் பண்ண வேண்டிய இதை ஒரு சைனா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுமா, நான் வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்கா என்ன நடந்திருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போய் நான் வந்து பேசல. பட் ஒருவேளை அந்த கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிக்கணும், இது இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, ஏன்னா ஒரு ஹியூஜ் விஷயங்க, ஒரு நாள்ல நம்ம பேசி போற விஷயம் இல்ல. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூன்னு சொல்லுங்க. ஐ வில் ரீட் யுவர் கமெண்ட்ஸ். எவ்வளவு பேர் அப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு கண்டினியூட்டியா புரியும். நிறைய பேர் வந்து நாளைக்கு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது ஏன் புரியல, இல்ல இன்னைக்கு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு கழிச்சு வீடியோ பார்த்துட்டு நடுவில் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணணும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற பட்சத்தில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கான்டென்ட் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். நேபாள் என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம ஊர்ல இருந்து அங்க போன நூற்றுக்கணக்கான இந்தியர்களுக்கு என்னாச்சு, தமிழர்களுக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் நம்மளால டீடைலா ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers. God bless MG Squad. God bless Nepal.